அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் அட்மின் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிற ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஆகாத பீஸ். இது ஆக்சுவலாக நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த கண்டிஷனில் இது வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது, ஃபுல் டஸ்டியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அதை, ப்ளஸ் ஒர்க்குமே ஆகலை. அதுக்கப்புறம் இதை ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்தது. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் பின்னாடி வரும். ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த சரியாக ஒர்க் ஆகாத இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங்கை இப்போ நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 385 ருபீஸ்க்கு இருக்குது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளூசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. க்ளூசி அல்ட்ரா டிஜே சவுண்ட் பிளாஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பிராண்ட் அப்படின்னு எனக்கும் ஐடியா இல்லை. பட் இதுக்கு வந்து க்ளூசி அப்படின்ற ஒரு பிராண்ட் கீழே வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த பிராண்ட் நேம் இதில் இல்லை. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமேசானில் பார்க்கும்போது பிராண்டுன்னு போட்டுட்டு இந்த நேம் தான் போட்டிருக்காங்க. பட் அந்த அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் பார்க்கும்போது அந்த நேம் எனக்கு வந்து எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரியல, எங்கேயுமே இல்லை ஆக்சுவலாக அந்த நேம். அண்ட் நண்பர்களே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது சீரியஸாக ஒரு புது ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆன மாதிரியே தெரியல. நல்லா யூஸ் பண்ணி அடித்து யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபுல் டஸ்டியாக இருந்தது. பாட்டம் டு டாப் ஃபுல் டஸ்டி. அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ரீசார்ஜ் பண்ணுற போர்ட்ஸ் இருக்கிற இடம், அந்த இடமுமே வந்து ஃபுல்லாக டஸ்டியாக இருந்தது. பாட்டமும் இந்த இடமும் டஸ்டியாக தான் இருந்தது. ஸோ வந்து எனக்கு அது ஓப்பன் பண்ணும்போது ஒரு புது ப்ராடக்ட் மாதிரி இல்லை. அண்ட் நீங்கள் பாருங்கள், நான் வந்து நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணணுன்னா அங்கே வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஆடியோ வரும், இது ஒரு ஸ்பீக்கர் ஹஸ் பீன் டர்ன்ட் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். பட் இது வந்து வரவே இல்லை. ஒரு ப்ளூ லைட் பிளிங்க் ஆச்சு. நான் ப்ரெஸ் பண்ணதை ஹோல்ட் பண்ணதை எடுத்த உடனே அது ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்படியே தெரிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா யூஎஸ்பி, நான் ஆக்சுவலாக இவங்க வந்து அதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் தரவே இல்லை. ஓகேங்களா? நான் வந்து என்னோடய யூஎஸ்பி நான் வச்சுருந்த யூஎஸ்பி சார்ஜரில் சார்ஜ் போட்டேன். பட் அவர் சார்ஜுமே ஏறின மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனுமே காமிக்கல. ஸோ கன்க்ளூட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ஒரு 4 டேஸில் ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ அதோட குவிக்கான ஒரு அன்பாக்சிங் பாருங்கள். எனக்கு வந்து இந்த நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற இந்த ரீப்ளேஸ் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி ஆன இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஏன்னா அது பேக்கிங் பாருங்கள், இந்த கவர் அண்ட் அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் கவர் ப்ளஸ் அந்த யூஎஸ்பி கேபிள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்த டெலிவரி அப்போது இது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஓப்பன் பண்ண ஸ்பீக்கர் இருந்தது, டஸ்ட்டாக இருந்தது நீங்கள் பார்த்த மாதிரி. அண்ட் கேபிள் யூஎஸ்பி கேபிள்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இதில் பாருங்கள் பக்கா க்ளீனாக இருந்தது. அண்டு கேபிளுமே இருந்தது, இது இந்த யூஎஸ்பி கேபிளுமே இருந்தது இதில் பாக்ஸில். ஸோ அதை பார்த்துட்டோனுமே எனக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தான் தோணிருச்சு. ஸோ நல்லா இருந்தது, ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தது. அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத், இதில் வந்து ப்ளூடூத்தில் வந்து எம் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த போர்ட்ஸில். அண்டு யூஎஸ்பி மொபைல் வச்சு அந்த சார்ஜரும் பி டைப் சார்ஜரும் போட்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணி கேட்குறதுனாலும் கேட்டுக்கலாம் நீங்கள். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன்.
ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டிருப்பீங்க நண்பர்களே, பக்காவாக இருந்தது. ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் 385 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நல்ல அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான் இது. ஸோ என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக வந்தது, ரீப்ளேஸ்மெண்ட்டில் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கை. அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.